வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். மனசை விட்டு நீங்காத நினைவுகள்னு கூட சொல்லலாம். ஒரு பையன் வந்து சின்ன பயலாக இருக்கும்போது நடந்த சம்பவம். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். போயிருந்த சமயம் என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்கி, இந்த ஒரு பாக்கெட்டில் வந்து சின்ன சைஸில் இருக்கும் சுத்து முறுக்கு. அது என்ன கடலை மாவில் செய்திருக்கோன்னு நினைக்கிறேன். சின்னதாக இருக்கும் முறுக்கு. அது ஒரு பாக்கெட்டு வாங்கி கொடுத்துருக்கு. பையன் சாப்பிட்டுட்டே இருந்தான். திடீர்னு எங்கள் தம்பி வந்து என்னை வந்து கூப்பிடான், ஓடியா ஓடியா எங்கே ஓடியா ஓடியா அப்படின்னு. அதெல்லாம் நான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தேன். இல்லை என்ன அப்படின்னா, இல்லை நீ வா வான்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வந்தாச்சு. வீட்டுக்கு இருந்தால் வெளியே வந்தாச்சு. பையன் வெளியில் இருந்தால் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ என்னத்துக்கு கூப்பிட்டுருவாருங்க, வா வா உன் மோனை வந்து பாரு அப்படின்னு. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நானும் வெளியில் வந்தேன். வெளியே வந்து பார்க்கும்போது என்னாச்சுன்னா, என் பையன் ஒரு காக்கா, அதாவது எங்கள் வீட்டு முன்னே வந்து ஒரு கொய்யா மரம் உண்டு. அந்த கொய்யாயில் காக்கா இருக்குது. அந்த காக்காயை பார்த்து ஏ காக்கா தா காக்கா, ஏ காக்கா தா காக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். என்னன்னா, சின்ன பையன்ல அவன் கையில் இருந்த முறுக்கை அந்த காக்கா பறிச்சுட்டு போய் அந்த கொய்யா மரத்தில் போய் இருந்து அது சாப்பிட்டுட்டு இவன் கவரோடு வச்சுக்கிட்டு திருப்பி அந்த காக்கா கிட்ட பிடுங்கிட்டு போன முறுக்கை கேட்டுட்ருக்கான், ஏ காக்கா தா காக்கான்னு. அப்போ அந்தால அப்போ இது எதுக்கு என் தம்பி வந்து என்னை கூப்பிட்டு வந்து காமிச்சான் அப்படின்னாக்கி, இதுக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்குது. அதாவது என் தம்பி வந்து சின்ன பயலாக இருக்கும்போது அந்த புடிக்கொழுக்கட்டை அரிசி மாவில் செய்வாங்க. எல்லா ஊர் சைட்லேயும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் சைடில் அதிகமாக செய்வாங்க. இப்போ தானே எண்ணெயில் போட்டு பச்சிங்கிறாங்க, ஜொச்சிங்கிறாங்க, உள்ளி வடை, முட்டை போண்டா, அது இதுன்னு நம்ம வீட்டிலையே ஸ்வீட் செய்து சாப்பிடும். முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. பச்சரிசி மாவில் போல் தட்டி தருவாங்க. உருண்டை பிடிச்சி இட்லி குண்டாயில் வேக வச்சு தருவாங்க. அப்போது அந்த கொழுக்கட்டை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆளுக்கு ரெண்டாக தந்திருப்பான்னு சுடுமே. அவன் எங்கள் தம்பி சாப்பிட்டுட்டு இருந்த கொழுக்கட்டையே இப்படி தான் காக்கா பிடிக்கிட்டு போயிட்டு அவன் குட்டியாக இருக்கும்போது. அப்போது வந்து நான் வந்து ரொம்ப நாள் நாங்கள் வளர்ந்து நாங்கள் பெரிய ஆளான பிறகு கூட எங்கள் தம்பியை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், அவனை வெறுப்பேற்க சொல்லுவோம், ஏ காக்கா தா காக்கா, ஏ காக்கா தா காக்கான்னு சொல்லுவோம். அப்படி சொன்ன உடனே அவன் கூடுதலாக அழுவான். சின்ன பிள்ளையிலேருந்தே கூடுதல் அழுது அப்புறம் இப்போது வந்து பெருசாக வளர்ந்துட்டாங்களா, வளர்ந்த உடனே சிரிச்சிட்டு போயிடுவான். அவனுக்கு என் பையன் இந்த முறுக்கை காக்காக்கிட்ட கேட்ட உடனே, பார்த்தியா நீ என்ன சொன்னாலும் அங்கே பாருவோம் பையன் என்ன பண்ணுறான்னு, காக்கா கிட்ட ஏ காக்கா தா காக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னை பற்றி இப்படி சொல்லுவியா அப்படின்னு சொல்லி வந்து சொன்னான். அதெல்லாம் வந்து எனக்கு வருஷங்கள் பல கடந்தாச்சு. என் பையன் வந்து ஒரு 2-3 வயசுக்குள்ளே இருக்கும்போது நடந்த சம்பவம். இன்றைக்கி வருஷம் பல கடந்துட்டு, ஆனாலும் அது வந்து மனசில் வந்து ஒரு நீங்காத ஒரு நினைவாட்டு. அது எப்பவும் நினைப்பேன், நம்ம தம்பி அப்படி சொன்னோம், திருப்பி நம்ம தம்பி நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அப்புறம் என் பையன் அடிக்கடி என்ன ஒரு விஷயம் சொல்லி கலாய்ப்பான். அது என்ன அப்படின்னாக்கி, எங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆனப்புறம் அவன் வந்து ஒரு வாட்டி வெளியில் போக வேண்டியிருந்தது. அதாவது கேஸ் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறேன் அக்கா, கொஞ்சம் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் இருன்னு. எதுக்கு இருன்னு சொன்னான்னா, அங்கே ஒரு ஆடு குட்டி போட ஸ்டேஜில் இருந்துச்சு. சரி, அவன் வெளியில் போகும்போது ஆளே வீட்டில் இல்லாத மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டில் கொண்டு கொஞ்சம் வாக்கா கேஸ் புக் பண்ணிட்டு வர கொஞ்சம் நேரம் வந்து வீட்டில் இரு அப்படின்னு. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு நல்லா போனால் ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு உள்ள, அதாவது எனக்கு கணக்கு சொல்ல தெரில, அவ்வளோக்குதான், ரொம்ப பக்கம்தான். ஓகே என்கிட்ட வந்து என்ன கூட்டிகிட்டு போனான். அன்னைக்கு கூட்டிட்டு போன அண்ணன் என்ன ஆச்சுன்னா, என்னுடைய பையலுக்கு காய்ச்சல். அதனால நான் அவனை ஸ்கூலுக்கு விடலை, அவனும் வீட்டில் தான் இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவனும் நானும் மட்டும் போயிட்டோம். பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டேன், பையலுக்கு காய்ச்சலுனால அவன் வீட்டில் இருந்தான். ஓகே, அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போய் அங்கே இருந்து ஒரு 3 மணி இருக்கும். என் தம்பி வெளியே போனவன் ஒரு 3 மணி சமயம் தான் வந்தான். ஓகே, நீ வீட்டில் கொண்டு விட்டுரு அப்படின்னோடனே, சரிக்கான வண்டியில் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து என்னெல்லாமோ எடுத்துகிட்டு வந்தேன். என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா இந்த ஒரு கூடை பை என்னெல்லாமோ வச்சுருந்தேன், அது நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன பொருள் எடுத்துகிட்டு வந்தேங்கிறது ஞாபகம் இல்லை. முருங்கைக்காய் என்னதும் பறிச்சுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே அதுதான் அதிகமாக உண்டு. எல்லாமே எடுத்துகிட்டு வர மாதிரி பெருசாங்க ஒன்றும் ஞாபகம் இல்லை. அப்போ பையில் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ தம்பி வண்டி ஓட்டுறான், பின்னாடி என் பையன் இருக்கான், அதுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன். அப்போ நான் புடவை கட்டிக்கிட்டு இருந்தேன். நான் ஓகே
அப்போ கொஞ்சம் வழி வரும்போது வந்து அது வந்து ஒரு ஏத்தம் போல் ஒரு இடம். அதில் வரும்போது நான் வந்து ஸ்லிப் ஆகி விழுற மாதிரி எனக்கு தோணின உடனே நான் சொல்கிறேன், அது எங்கள் தம்பி பயந்துடக்கூடாது, பையன் பயந்துடக்கூடாதுன்னு அந்த தம்பி அக்கா விழுந்துருவேன் அப்படிங்கிறதுக்கு விழுந்துட்டேன், பயராத அப்படிங்கிறதுக்கு அப்படி சொன்னேன். அப்படி சவுண்டை போட்டு சொல்லேன், தம்பி அக்கா விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த வண்டி போகிற ஸ்பீடில் சொன்னோன்னா அவன் டக்குன்னு நம்ம ஒரு ஆள் வந்து தெரியுமில்ல பின்னாடி விழுந்துட்டு கீழே. அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி கீழே விழுந்துட்டு இந்த முட்டு இந்த கையிலெல்லாம் கொஞ்சம் அடிபட்டிருந்து கையில் இருந்த அந்த கூடையை நான் பலமாக பிடிச்சிருந்தேனால இந்த இடமெல்லாம் கொஞ்சம் பிஞ்சிட்டு, எல்லா இடமும் நல்லா பிஞ்சு எலும்பெல்லாம் தெரியுற மாதிரி பிஞ்சிட்டு சாரியெல்லாம் பின்னு விட்டு அப்படியே ஆன மாதிரி ஆகிட்டு திருப்பி வண்டியை தள்ளி போனோன்னு வண்டியை நிறுத்திட்டான். நான் சொன்ன சவுண்டில் அவனும் நிறுத்தி ஓடி வந்தான். எங்கள் தம்பி வண்டியை நிறுத்திட்டு எழுப்பி வர்றதுக்கு இடையில வண்டியை விட்டுரு என்கிட்ட வரைந்து நான் எழுப்பி ஒன்றும் இல்லைன்னு சாரியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு படப்படன்னு போய் எனக்கு கூட முருங்கை கையில் பறிக்கிட்டு ஒன்றும் இல்லை அக்கள் ஒன்றும் இல்லை நீ வான்னு வண்டியில் ஏறியாச்சு. வண்டியில் ஏறி பின்னாடி இருந்து வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தப்புறம் அடி என்ன பட்டிருக்கா அப்படின்னா கையில் ரத்தமாக வடி பார்த்துட்டான். ஐயோ கையில் ரத்தமாக வரும், அத்தா எனக்கு ஒன்று விட்டாவே என் பொண்டாட்டியை கூட்டுரு போய் கீழே போட்டு அப்படின்னு சொல்லி திட்டுவாவேன்னு சொல்லிட்டு ஏக்கா நீ எப்படியும் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பையில் வீட்டில் விட்டுட்டு பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போனான். போய் டிடியெல்லாம் போட்டு ஊசி போட்டு மருந்து வாங்கியிருந்து இப்போ முட்டில் அடிப்பட்டது வந்து அப்போ நான் ஹாஸ்பிட்டல் ஏன்னா அந்த வேகத்தில் நம்ம தம்பி பயந்துடக்கூடாது, நம்ம பையன் பயந்துடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால எனக்கு ஒன்றும் இல்லை லேசதங்க தான் அடின்னு சொல்லிட்டு நானும் மருந்து வச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தா அந்த முட்டில் இருந்த புண்ணு ஆறுது ஒரு 3 மாதமாக தான் இருக்கும். ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். ஏன்னா அது எப்படி சொல்லலை. ஆனால் இன்றைக்கும் அது வந்து ஒரு அதாவது நான் வந்து நல்ல எதுக்கெடுத்தாலும் எமோஷனலாக ஆகக்கூடிய ஆள் தான். ஆனால் சில விஷயங்களில் வந்து ரொம்ப தைரியமாக இருப்பேன். அந்த மாதிரி நமக்கு அடிப்பட்ட பிறகும் அதை ரொம்ப இது பண்ணிடலாம். கூட இருக்கிறவங்க பயந்துடப்படாதுன்னுக்கிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். திருப்பி என்ன ஆச்சுன்னா என் பையன் வந்து இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவான். அவன் ஒரு 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸு என்னமோ படிக்க டைமில் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 5, 6 அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவான், தம்பி அக்கா விழுந்துட்டேன்னு எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது எப்படிம்மா எல்லோரும் கீழே விழுமா அம்மா விழுந்து அம்மானு கீழே விழுவா, நீங்கள் மட்டும் தம்பி விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. இல்லைங்க தம்பி பயந்துடக்கூடாதுல, நீ பயந்துடக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு தான். ஐயோ அது எப்படி வந்து காலில் இருந்த புண்ணும் அடியே படாத மாதிரி எப்படி எழுப்பி கொடுக்கணுன்னு உங்ககிட்ட நாங்கள் வரைக்குது எங்ககிட்ட நீங்கள் வரீங்க அப்படின்னு. அதுதான் என்னுடைய பவர். அது கடவுள் நமக்கு ஒருத்தருக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு தைரியம் அது. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். எனக்கு வந்து தலையில் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை என்ன பட்டு யாது பட்டுலாம் தெரியாது. இந்த இடத்துல ஒரு பருவுக்கணாங்க, அது வந்து இப்போவுமே அந்த தழும்பு இருக்க தான் செய்யும். அது வந்து ஒரு 7, 8 வருஷம் 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கி பக்கம் இருக்கும். வேலைக்கு போன புதுசில் அது வந்து புண்ணாட்டு ஆகிடுச்சு. அது ஒரு புண்ணு போல் வந்துட்டு அப்போ ஹாஸ்பிட்டல் போனால அவங்க வந்து அது என்னென்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் போனேன். நான் எதுக்குமே வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களையோ இல்லை என்ன சார்ந்து என் கூட இருக்க உடன்பிறப்புகளையோ தொந்தரவே பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நானே ஆட்டோமேட்டிக்காக ஹாஸ்பிட்டல் போயிடுவேன், போய் மருந்து வாங்கிட்டு என் பாட்டு வந்துடுவேன். நான் மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன். ஏன்னா காசு தேவைப்படாதுல. ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போனால் எப்படியும் காசு செலவாகும். நான் வந்து அந்த விஷயத்துலலாம் ரொம்ப சிக்கனமாக இருப்பேன், யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். அப்போது என்னாச்சுன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது லீவு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி வேலைக்கு வரல, ஹாஸ்பிட்டல் போகணும். இப்போ என்னென்னா இப்படி தலையில் ஒரு புண்ணு இருக்குன்னு அப்போ நிறைய முடி எனக்கு உண்டு. இப்போ கொஞ்சம் முடி கம்மியாக விட்டு இது நிறைய முடி இருக்கும். அப்போ அந்த முடி வந்து நம்ம இழைச்சிருக்கும் போது அங்கே தலையில் இருக்க அந்த புண்ணுக்குன்னு எதுவுமே வெளியில் தெரியாது. ஆனால் எனக்கு அது தெரியும், ஒரு உணர்வு வலிச்சுட்டே இருக்கும். சரி ஆஸ்பத்திரி போயாச்சு. அப்போது வந்து டாக்டர் ஒரு டேட் சொல்லார், கூட யாரையாச்சும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ கூட யாராச்சும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே நான் வந்து அது ஒரு சனிக்கிழமை வாக்கில் எனக்கு பையனுக்கு லீவு. என் பையன் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். நல்ல ஞாபகம் இருக்குது, 8 தான் படிச்சு இல்லை 8 இல்லை 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் வரலை, படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு லீவு சரின்னு சொல்லிவிட்டு அவனை கூட்டிகிட்டு போனோன்னு கூட ஆள் வந்திருக்கான்னு கேட்டாங்க. வந்திருக்கு சின்ன பையனை கூட்டு வரேன். பையன் வந்திருக்கான். பையன் வேணா அந்த ஆள் வந்திருக்கான்னு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு யூனிஃபார்ம் உண்டு, புடவை மாதிரி அந்த ஒரு ப்ளூ கலரில். நான் அதை கட்டியாச்சு, பிளேடு டப்பா என்னெல்லாமோ கேட்டாங்க. உடனே அதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தாச்சு. அந்த அவ்வளோ உடம்பு முடிய எடுத்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உள்ளே கூட்டு போயிட்டாங்க. நான் இப்படியெல்லாம் நினைக்கலையா, இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் இருந்து நினச்சிட்டு போகல.
பையன் கையில் ட்ரெஸ் எல்லாம் கலத்தி கொடுத்தோடனே அவன் பின்னாடி அவன் 10ஆம் கிளாஸ் படிக்க பையலாக இருந்தாலும் அம்மாவுக்கு அப்படிங்கும்போது அவன் அழகுன்னு செய்திருப்பான். அவன் என்ன கண்டிஷனில் இருந்தான்னு தெரியல. நான் வந்து எனக்கு எதுவும் ஒன்றும் இல்லை மணி இங்கே இருந்துக்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்துட்டு நானும் உள்ள போயிட்டு டாக்டர் மார்வலை கூட வந்தவங்க பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு அவங்க இருந்திருப்பாங்க உங்களுக்கு. கடைசியில் எல்லாம் பண்ணி ஊசியெல்லாம் போட்டு எடுத்து அதில் அந்த இடத்த அவ்வளோ இடமும் அவங்க இது நோண்டி எடுத்து அதை எடுத்து அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக லேபுக்கு அனுப்பி விடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டாங்க. பண்ணி தையெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்புறமா கேட்குறாங்க கூடால யார் வந்திருக்கா, பையன் வந்திருக்கா, என்ன படிக்கிறான் பையன் அப்படி 10ஆம் கிளாஸ், இந்த சின்ன பையில கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அந்தால அப்போ ஒரு நாள் நீங்கள் இங்கே இருந்து பார்த்துட்டு போகிறீங்களா, இல்லை நான் உடனே போகிறேன், நான் நல்லா தான் இருக்கேன். அதனால் அவங்க கொஞ்சம் நேரம் இருந்து டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அந்த மாதிரி சொன்னாங்க. நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு கெட்டு போட்டுருக்கு தலையை ஃபுல்லாக கெட்டு ஃபுல்லாக ஒரு கெட்டை போட்டு தலையில் இல்லை அது எப்படி கட்ட முடியும், இந்த மாதிரி இப்படி கெட்டி இந்த மாதிரி நிலமும் கட்டி தலையில் இருந்து அவ்வளோ உடம்பும் கெட்டி விட்டுருது. அந்த இதில் எனக்கு கூட அந்த வலி தெரியலை. ஏன்னா அவங்க வலி மறக்கிறதுக்காக போட்டிருந்த அந்த ஊசினால எனக்கு அந்த வலியும் தெரியல. நான் ஸ்டடின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வெளியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக என் பையன்கிட்ட போகணுன்னு அவன் பையன்தாச்சு அம்மானு அழுகான். ஓணும் இல்லைப்பா அம்மா நல்லா இருக்கேன் அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போகிறேன். அப்போ பஸ்ஸில் தான் வரணும். நமக்கு வந்து ஆட்டோ கிட்ட நான் தான் சொல்லமுல பைசெல்லாம் வந்து ஒரு வறுமை அப்படிங்கிறத தாண்டி அனாவசியமாக நம்ம அதுக்கு செலவழிக்காண்டா அப்படின்னு கூட நினைப்பேன். வேறு பசங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கூட நான் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தான் உடனே கூப்பிட்டு போவோம். இப்போ ஆனால் எனக்கு வந்து அடிப்படையிலேருந்து அது நம்ம வந்து அது எப்படி சொல்லன்னு தெரில, நான் செலவழிக்க மாட்டேன். உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஒரு டீ மட்டும் குடித்தேன். எனக்கே அது கொஞ்சம் கிருகிருன்னு இருந்துச்சு. அதில் பையலுக்கும் டீ வடை வாங்கி குடிச்சிட்டு நானும் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறணும். ஆனால் தலையை பார்த்தா எல்லோரும் நம்மளை அப்படியே நான் நடந்து வரும்போது எல்லோரும் என்ன இப்படி பார்க்குறாங்க, என்னடா அந்த லேடி இவ்வளோ பெரிய கெட்டு போட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா. அதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஷாலை எடுத்து இப்படி தலையோடு போட்டு இப்படி ஒரு முஸ்லீம் மக்கள்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி போட்டுட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறி வந்துட்டேன். 2 பஸ் ஏறி வரணும். அதாவது ஆஸ்பத்திரியிலேருந்து நாகர்கோவிலேருந்து எங்கள் ஊருக்கு பஸ் ஏறி வரணும். அது எங்கள் ஊருக்கு வரக்கூடிய பஸ்ஸு இறங்கி கொஞ்சம் வழியாக நடந்து வரணும். வீட்டு முன்னுக்கெல்லாம் மினி பஸ் உண்டு, அதெல்லாம் அந்த டைமில் இல்லாததுனால நான் ஒரு வேறு பஸ்ஸில் இறங்கி கொஞ்சம் வழியாக நடந்து வர மாதிரி. எல்லோரும் தலையை கெட்டிருந்தோன்னா வெயில்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த வெயில் மதியான டைம் தானே வெயிலுக்கு போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அதில் யாரோ ஒருத்தங்க பார்த்துப்பாங்க போலுக்கு. எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு என்னுடைய அண்ணன் மனைவிக்கு சொல்லி அவங்க வரும்போது நான் வந்து படுத்துருக்கேன். இது நீங்கள் என்ன ஆழத்து பேட்டியலாம் உங்களுக்கு யாரும் இல்லையா, ஒருத்தரையும் கூப்பிட்டு போக மாட்டேலாம். நான் போனோன்னு சண்டைக்கு வந்துட்டாவ. அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் சித்தின்னு எல்லோரும் வந்துட்டாவ. வந்து என்ன ஒரே திட்டு, நீ எப்படி ஒத்தைக்கு போவ ஆஸ்பத்திரிக்கு, எங்கள் வீட்டுக்காரர் வேலையை போயிட்டு வரேன். இந்த கெட்ட பார்த்தோட எனக்கு வர பயம், என்னடா எங்கள் வீட்டுக்காரர் வேறு என்ன திட்டுவாங்களே இப்படி. ஏன்னா அது கெட்டு தான் பெருசு, புண்ணு கொஞ்சம் தான், அந்த காயம் சின்னது தான். கெட்டு வேறு இப்போ கையில் என்ன இப்படி ஒரு சுற்றி ஒரு கெட்டு கட்டிடுவோம், தலையில் எங்கே போது கட்டி விட்டுட்டாவ. கெட்டு தான் பெருசு, நான் நல்லா தான் இருக்கேன்னா ஒருத்தர் கேட்க மாட்டாவ. அந்த மாதிரி அந்த அப்போ இருந்த சொந்தங்கள்லாம் இப்போ இல்லை, அது வேறு கதை. சரி அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அந்த மாதிரி வந்து இருந்து சரியாச்சு. நான் பஸ்ஸில் ஏறும்போது என் கூட வேலை பார்க்குறவங்க ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. தலையில் கெட்டெல்லாம் போட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அது கிளியராக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடு வந்து சேரது எனக்கு ஃபோன் வரும். என்ன தலையில் என்னது பெருசாக கெட்டு போட்டிருந்தேன், ஒரு சின்ன புண்ணு தான், அதுக்கு தான் கெட்டு போட்டிருந்து அப்படின்னு சொல்லி சமாளித்து ஒரு 10-12 நாள் போல் ஹாஸ்பிட்டலும் வீட்டுக்குமா போயிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் கருணையால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு சாதாரண கட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லபடியாக ஸ்மூத் ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி பிறகு இன்னும் வரைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தொந்தரவும் இல்லை, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில விஷயங்களை வந்து எல்லோரும் ஆம்பாவா, நான் அந்த அளவுக்கு ஆள்லாம் வைக்க மாட்டேன். ஓ என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிடுவேன். அப்படியே ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நான் ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். சரியா, இன்னைக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகேவா, பாய். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களை பற்றின விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள். நான் அதை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பேசுவேன். ஓகேவா.